அடுத்தவர் கேஸ் நம்பர் 2 கேஸ் பார்த்துட்டா. இவன் கேஸ் 3வது கேஸ பாப்போம். சரியாப்பா, இவர் 3வது கேஸ பாப்போம். இது கொஞ்சம் வித்தியாசமானது. அப்படின்னு சொன்னா இவ்வளவு நேரமும் மேலே இருந்த ஒரு துணிக்கு ஃப்ரீ ஃபால் சுயாதீனமாக விழுகிறது பார்த்தாங்க. மேலே இருந்த ஒரு துணிக்கு எரிஞ்சு விடைக்க கீழே என்ன வகத்துல வந்து அடிக்குது பார்த்து கீழே வாரத்துக்கு இவ்வளவு நேரம் எடுக்க மாட்டதையும் பாத்துனாங்க. ஓகே, விஷயம் அவ்வளவு பாத்துனாங்க. இப்ப நாங்க என்ன விஷயத்த பார்க்க போறோம்னு சொன்னாடாப்பா, கீழே இருந்து மேல அறிவோம். சரிதானப்பா, கீழே இருந்து ஒரு துணிக்கு என்ன செய்ய போறோம்னு சொன்னா மேல் நோக்கி அறிய போறோம். அப்ப அதுக்கேற்ற மாதிரி ஒரு படத்தை தந்துடுறாங்க. கீழே இருந்து ஒரு துணிக்கு யுவண்ட வேகத்தோட மேல் நோக்கி அறிஞ்சு விட்டா, சரி மேல் நோக்கி அறிகிறேன். அப்ப இவன் ஒரு துணிக்க கீழே இருந்து மேல் நோக்கி அறிஞ்சா எங்களுக்கு என்ன செய்யும்? அந்த துணிக்க வந்து திருப்பி என்ன செய்யும்? அதிக உயரத்தை அடைஞ்சு மீண்டும் என்ன செய்யும்? கீழே வரும். மீண்டும் அந்த துணிக்க என்ன செய்யும்? கீழே வரும். விளங்குதல்ல? அவர் இந்த துணிக்க ஜூவண்ட வேகத்தோட மேல் நோக்கி எரிஞ்சு விட்டவன்னு சொன்னா, அப்ப எங்களுக்கு இந்த துணிக்க அது மேல போய் ஒரு உச்ச உயரத்தை அடைவ, ஒரு உச்ச உயரத்தை ஒரு உச்ச உயரம். அந்த உச்ச உயரத்துல வந்து அதி உயரம் சொல்றது. அந்த உயரம் ஹையஸ்ட் வெர்டிகல் என்ன ஹைட், ஹையஸ்ட் வெர்டிகல் ஹைட், அதான் மேக்சிமம் வெர்டிகல் ஹைட் என்று அழைக்கிறது. ஏன்னா அதி உயரம் மேக்சிமம் வெர்டிகல் ஹைட் ஒன்று அடையும். அந்த மேக்சிமம் வெர்டிகல் ஹைட்டில எங்களுக்கு இந்த வெலோசிட்டி 0வா இருக்கும். அதி உயரம் நிலைக்குத்து உயரம் என்னவா இருக்கும்? நிலைக்குத்து வெலோசிட்டி 0வா இருக்கும். அப்ப வேற நான் புவியீர்ப்புக்கு எதிராக இல்லை இவர் அறிகிறார். அப்ப என்ன செய்வார்? மேல போக 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 என்ன செய்வாருனாப்பா, வேகம் குறைஞ்சு 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 பூஜ்ஜியமா மீண்டும் என்ன செய்யும்? கீழே வரைக்க வேகமானது அதிகரிச்சு 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 எங்களுக்கு என்ன விடைக்கு வரும்? என்ன வெலோசிட்டிக்கு வருமெண்டா யூண்ட வெலோசிட்டிக்கு தான் வருவேன். இதான் கதை, இதான் எடுக்க வேண்டியது. யூண்ட வேகத்துக்கு தான் வருவேன். ஏனென்றா இந்த போயில நான் சக்தி எல்லாம் எடுக்கிறேன்னு சொன்னா, நான் சொன்ன ஒரு இடத்துக்கு சக்தி காப்பது தடவிசைகளை புறக்கணிச்சா இந்த கேஸுக்கு சக்தி காப்பத்தை போடலாம். அப்படி பாக்க இந்த புள்ளியில இருக்கிற சக்தியும் இந்த புள்ளி இருக்கிற சக்தியும் ஒரே சக்தியா தான் இருக்க வேணும். சக்தி என்ன கணியம்? எண்ணிக்கணியம். சோ எனக்கு வேகத்தின் திசை பிரச்சனை இல்லை. வேகத்தின் திசை பிரச்சனை எனக்கு இந்த இடத்துல இருக்கிற சக்தி என்னது? இயக்கப்பாட்டு சக்தி தான் இருக்க போதும். அதே போல இந்த இடத்துல இருக்கிற சக்தியும் இயக்கப்பாட்டு சக்தி. 2 இயக்கப்பாட்டு சக்தியும் அப்படியா இருக்கணும், சமனா இருக்கணும். ஏன் எனக்கு இந்த இடத்துல இருக்கிற இயக்கப்பாட்டு சக்தி தான் இங்கே வரணும். அப்ப இங்க இயக்கப்பாட்டு சக்தி half mv வர்க்கம் இருந்தா உங்களுக்கு இங்கே என்ன வரணும்? half mv வர்க்கம். ஆனா உனக்கு விளங்க வேண்டியது திசை வந்து மாறி வரும் என்று விளங்க வரும். ஏன் திசை மாறி வரும்டா, புவியீர்ப்புக்கு எதிராக முதல் இயங்குது. புவியீர்ப்புக்கு ஆதரவாக புவியீர்ப்பு ஆதரிக்கும் இயக்கத்தை பிறகு மேல் நோக்கி இயங்க என்ன செய்யும்? புவியீர்ப்பு இயக்கத்தை எதிர்த்து வேகத்தை செய்வராக்கும். பின்னர் என்ன செய்யும்? புவியீர்ப்பு இயக்கத்தை ஆதரித்து வேகத்தை கூட்டிக் கொண்டு வரும். அப்ப எங்களுக்கு இந்த இடங்கள் எல்லாம் வேகம் வந்து நிலைக்குத்தா அப்படி இருக்கா? இந்த அடிப்பக்க இயக்கத்துக்கு எங்களுக்கு வெலோசிட்டி அப்படியே இருக்கும், கீழ் நோக்கியதாக இருக்கும். வேகம் எங்களுக்கு அப்படி இருக்கும், கீழ் நோக்கியதாக இருக்கும். ஏன் புவியீர்ப்பு இயக்கத்தை ஆதரிக்கும் கீழே வரைக்க. ஓகே, இதுக்கு என்ன செய்யறதெல்லாம் பிறகு நாங்க இப்படி யோசிப்போம். இப்ப நமக்கு தேவையான இதை பற்றி கதைக்கிறோம்னா கிணக்கு கதைக்கலாம். அடி அப்பா இதை பற்றி கதைக்கிறான்டாப்பா, கிணக்கு கதைக்கலாம்டாப்பா. சரி, வேக நிறைவு எல்லாம் பற்றி கதைக்கலாம், பற்றி நிறைவுக்கும் போகலாம். சும்மா யோசிப்பேன். படிச்சிருந்தாடாப்பா, படிச்சிருந்தா சும்மா யோசிப்பாவும். ஆரம்ப வகஞ்சு சீரான என்னது? ஒரு ஆறுமுடுகள் மாறா ஆறுமுடுகள். மாறா ஆறுமுடுகளுக்கு வேகமானது என்ன செய்யணும்? பூஜ்ஜியத்தை அணுகி அதே ஆறுமுடுகள் பருமன் மாறக்கூடாது. பருமன் மாறாமல் திருப்பி எங்களுக்கு என்னது? வேகம் ஜூ அடையுது. ஆனா இந்த வேகம் இந்த திசையில இருக்கு, இந்த வேகம் எதிர் திசையில இருக்கு. அப்ப எதிர் திசையில ஜூ அடையுது. அப்ப சும்மா சொல்லாம வேக நிறைவு என்ன மாதிரி வேணும்? சும்மா யோசிச்சுட்டு பிடி கிராஃப் என்ன மாதிரி வேணும்? பிடி கிராஃப் நான் கீற போறேன் பாரு, எனக்கு சும்மா கீற போறேன். பிடி கிராஃப கீற போறேன், சும்மா கீறேன். உங்களுக்கு என்ன மாதிரி அமைய போன ஆரம்ப வேகம் எனக்கு நான் எடுக்க வேணும். எதை எடுக்க போறேன்? நான் இந்த திசையை நிலைக்குத்தான திசையை பாசிட்டிவ் எடுக்கிறேன். இப்ப ஆரம்பத்துல வேகம் எனக்கு என்னது? ஆரம்பத்துல வேகம் எனக்கு என்னடாப்பா? பிளஸ் வேகம். எனக்கு இந்த திசையில இருக்கிற வேகத்தை பாசிட்டிவ் எடுக்கிறோம். பிளஸ்ல ஆரம்பத்துல ஜூ இருக்குது.
கடைசியா இயக்க முடியங்களுக்கு என்னத்துக்கு வருது மைனஸ்ல எதிர்த்திசையில மைனஸ் ஜூக்கு வருது ஓகே மைனஸ் ஜூக்கு வருது அப்ப என்ன செய்யுது இந்த வேகம் வந்து குறைஞ்சு குறைஞ்சு கொண்டு போய் பூஜ்ஜியம் அதுல அமர்முடுவல் இயக்கம் பாரு கூறுகோணத்தமை சாரி வீகோணத்தமைக்க பாரு என்ன அச்சோட நேர அச்சோட என்ன கோணத்தமைக்கும் கிளாக் வைஸ் என்னது ஆன்டி கிளாக் வைஸ் டிரெக்ஷன்ல விரிகோணத்தமைக்கும் அப்ப கிளாக் வைஸ்ல கூறுங்கோணம் கிளாக் வைஸ்ல கூறுங்கோணம்னா மைனஸ் அதை சொல்லியிருப்பேன் கிளாக் வைஸ்ல கூறுங்கோணம் மைனஸ் அப்ப மைனஸ் படித்திறன்ன்றதால வேற இவ்வளவுக்கு மைனஸ் படித்திறன் யோசிச்சு பாருடாப்பா விஷயம் இருக்கு இவ்வளவுக்கு என்ன படித்திறன் இந்த படித்திறன் என்ன படித்திறன் என்ன படித்திறன் மைனஸ் படித்திறன் இந்த படித்திறன் என்ன படித்திறன் மைனஸ் படித்திறன் சேர்ந்து எனக்கு இது மைனஸ் வேகம் மைனஸுக்கு மைனஸ் படித்திறன் ஆரம்பம் அப்ப கீழே வந்து என்ன செய்யணும் இயக்கத்தை ஆதரிச்சு கொண்டு வருது அப்ப எதிர் திசையில என்னது ஆரம்பங்கள் மாதிரி எதிர் திசையில வருமா இந்த சைவருக்கு கீழே வரைக்கும் பிளஸ் எங்களுக்கு அமர முடிய கொண்டே வேகம் பூஜ்ஜியமாகி பேந்து யோசிக்கிறேன் இவர் வந்து இப்படி வர மாட்டாரா இப்படி வராது இப்படி போக வாய்ப்பே இல்லை இப்படி போகாது என்ன திசை மாறுது வேகத்துல திசை மாறுது சோ மைனஸ் ஜூக்கு தான் வரணும் எதிர் திசையில சோ மைனஸ் ஜூக்கு வரணும் அவங்களுக்கு எப்படி வரணும் இப்படி வரணும் இப்படித்தான் கிராஃப் அது எடுக்கிற இவ்வளவு நேரமும் பார் வழியா சொல்றேன் இவ்வளவு நேரமும் இந்தியால இருக்கிற இவ்வளவு நேரத்துக்கு நம்ம இவ்வளவு டீன்னு சொன்னா இதுவும் என்னவா இருக்கும் டீயா தான் இருக்கும் இவ்வளவும் அப்படியா இருந்தா டீயா இருந்தா இவ்வளவும் அப்படியா இருக்கு டீயா தான் இருக்கும் இவ்வளவு டீன்னு சொன்னா இவ்வளவு டீயா தான் இருக்கு அப்ப வேக நேர வரைபங்களுக்கு இவ்வாறு தான் வருமானாப்பா விளங்குதா வேக நேர வரைபங்களுக்கு அப்படி வரப்போகுது இவ்வாறு தான் வரப்போகுது இவ்வாறுதான் ஆரம்பத்துல என்னது அமர் முடுகலண்டா பாரு வேக நேர படித்திறன் மாறையில அது ஒரே கோடு ஆனா என்ன சார் இயக்கத்தை ஆரம்பத்துல மைனஸ் ஆகி ஆரம்பத்துல அமர் முடுகி வேகம் டிரைவராகி மைனஸ்ல படித்திறன் என்னது மைனஸ் வேகத்துல படித்திறனும் மைனஸ் அது என்னது ஆறு முடுக்குது இஞ்சலி பக்கத்துல கீழ் நோக்கிய திசையில எதிர் திசையில ஆறு முடுக்குதானடா அவர் இந்த திசையில பாசிட்டிவ்ல அமர் முடுகலண்டா மைனஸ்ல அது ஆறு முடுகு பாசிட்டிவ் டிரெக்ஷன்ல அது என்னடாப்பா அமர் முடுகல் என்றா நெகட்டிவ் டிரெக்ஷன்ல அது ஆறு முடுகல் ஒரே கோட்டுக்கு விளங்க இல்ல அதான் விஷயம் அதுதான் விஷயம் அப்ப வேக நேரம் உபானவன் சும்மா சொல்ல படிக்கிறேன் சொல்லு சும்மா கேள்வி மாற்றி வாங்கிதான் இடம்பெயர்ச்சி நேர வரைக்கும் என்ன மாதிரி அவன் சொல்லு அவன் சும்மா இருக்க யோசிச்சு பாரா இப்ப வேக நேர வரைக்கும் நான் இருக்கிறான் இடப்பெயர்ச்சி நேர வரைக்கும் யாராவது யோசிப்போம்மா சும்மா யோசிச்சு பாப்போம்மா எப்படி வர போகுது எனக்கு ஆரம்பத்திலே ஒரு வேகம் ஒன்று இருக்குது அப்ப எனக்கு இடப்பெயர்ச்சி நேர வரைக்கும் ஒரு விஷயம் ஒன்று விளங்குது ஆரம்பத்துல இருந்த துணிக்கையும் இறுதியில துணிக்க வந்த இடமும் சேம் பொசிஷன் ஆகவே இடப்பெயர்ச்சி பூஜ்ஜியம் விளைவு இடப்பெயர்ச்சி சைவர் அப்ப நீ என்னதான் கிராஃப் கீறினாலும் கடைசியா என்னது ஆரம்ப இடத்துக்கே இறுதியா துணிக்க வரணும் அப்ப ஆரம்ப இடப்பெயர்ச்சியும் இறுதி இடப்பெயர்ச்சியும் சாப்பிடும் அப்ப ஆரம்ப இடப்பெயர்ச்சி நான் பூஜ்ஜியம் எடுக்கிறேன் அப்ப இறுதி இடப்பெயர்ச்சியும் என்னது பூஜ்ஜியத்தை தான் பண்றோம் ஆரம்ப இடப்பெயர்ச்சியும் பூஜ்ஜியம் இறுதி இடப்பெயர்ச்சியும் பூஜ்ஜியம் சரி பாப்போம் மேடம் பாப்போம் யோசிப்பா இங்க பார் ஆரம்ப இடப்பெயர்ச்சியும் இறுதி இடப்பெயர்ச்சியும் சாய்வர் சென்னும் பூஜ்ஜியம் ஒரே இடப்பெயர்ச்சியார் ஒரு மேல எடுத்துக்கிறனாலும் பிழை இல்ல மேல எடுத்துக்கிறனாலும் பிளஸ்ல நீ இடப்பெயர்ச்சி வச்சு கீற போறாலும் பிழை இல்ல கீறலாம் சரி நான் இப்ப ரெண்டும் சைவர் எடுத்து வச்சுக்கிறேன் இடப்பெயர்ச்சி சைவர் என்ன மாதிரி எடுத்து வச்சுக்கிறேன் ஆரம்பமும் சைவர் அப்ப இறுதியும் சைவர் ஒரே இடம் தான் நம்ம பிரச்சனை இல்ல இப்ப பார் இடப்பெயர்ச்சி நேரப்பட்ட படித்திறன் என்னது ஆரம்பம் அப்ப என்ன இடப்பெயர்ச்சி நேரப்பட்ட படித்திறன் இல்லைனாப்பா வேகம் இல்லாம வேக நேரனுடைய படித்திறன் ஆரம்பம் எனக்கு மாற ஆரம்பங்கள் தான் அப்ப என்றால ஸ்ட்ரெயிட் லைன் எனக்கு இடப்பெயர்ச்சி நேர வரைக்கும் படித்திறன் வெலோசிட்டி வேகம் என்றால் எனக்கு என்ன இப்படி வரப்போது சொல்லுவோம் எனக்கு இங்க வேகம் மாறும் ஜூவில இருந்து சைவருக்கு போய் அப்ப வேகம் முதலாவது என்னது ஜூவில இருந்து சைவருக்கு போகுது அப்ப ஒரு டிரெக்ஷன் இல்ல வழியாக்காவணி எனக்கு இடப்பெயர்ச்சியை பார் யோசிப்பார் இடப்பெயர்ச்சி இதுல இருந்து பாக்க ரெண்டு பேர் இடப்பெயர்ச்சி எந்த டிரெக்ஷன் இல்ல ஒரே டிரெக்ஷன்ல தான் இருக்குது ஓகே இடப்பெயர்ச்சியை பார்ப்போம் பாசிட்டிவ்ல தானே பாத்துறா போறேன் நான் ஃபுல்லாவே வேற இதுல இருந்து பாக்க என்னது இதை நான் எஸ்க்கு பிளஸ் எஸ் எடுக்கிறேன் இதை நான் என்னவா எடுக்கிறேன் மைனஸ் எஸ் எடுக்கிறேன் இதுக்கு மேல இருக்கிற இடப்பெயர்ச்சி நான் பிளஸ் இது கீழே இருக்கிற இடப்பெயர்ச்சி தான் மைனஸ் சோ எனக்கு இயக்கம் இதுக்காக இருக்குது அப்ப இடப்பெயர்ச்சி பிளஸ்ல போறேன் இடப்பெயர்ச்சியா பிளஸ்ல போறேன்
இங்க பார் வேகம் வந்து என்ன செய்யுது குறைஞ்சு பூச்சியமாகுது பிளஸ்ல வேகம் குறையுது பிளஸ்ல வேகம் வந்து எனக்கு இந்த திசையில வேகம் குறையுது நேர் திசையில் வேகமானது என்ன செய்கின்றது குறைகின்றது அப்ப நேர் திசையில வேகம் குறைகிறதுக்கு கிராஃப் இப்படியா ஆரம்பத்துல ஒரு வேகம் ஒன்று இருக்குல்ல ஆரம்பத்துல வேகம் இருக்கு என்றாலும் ஒரு கோணம் அமைக்கணும் அப்ப இப்படியா இப்படி வரமா யோசிப்ப இப்படி வர வாய்ப்பு இருக்கா இப்படி வரலாமா என்னது நேர் திசையில நேர் என்னது கூர்மோனம்னாப்பா நேர் என்னது கூர்மோனம் நேர் திசையில வேகமான படித்திர என்ன செய்து குறைஞ்சு பூச்சியமாகுது எனவே ஒரு கிடைக்கோடு ஒன்று வரணும் குறைஞ்சு பூச்சியமாகி கிடையாக்கோடு வந்து பிறகு என்ன செய்யுது வேகத்தின் திசை மாறுது சோ எதிர் திசை அப்ப எனக்கு இடப்பெயர்ச்சியின் திசை பிளஸ் இருந்தாலும் வேகத்தின் திசை எதிர் திசை எல்லாம் எதிர் திசை என்ன வேணும் இது என்னது அண்டிக்குளத்தில கூர்மோனத்தாக்கினது சோ இது என்னது குளக்வாய்ஸில என்ன தாக்கணும் கூர்மோனத்தாக்கணும் பேர் என்ன செய்யுது வேகம் வந்து என்ன செய்யுது எதிர் திசையில வேகமானது அதிகரிக்குது வேகம் அதிகரிப்பு எதிர் திசையில வேகம் அதிகரிக்கிறா இது எதிர் திசையில அப்ப எதிர் திசையில படித்திறன் என்ன செய்ய வேணும் கூட வேணும் விளங்குது அப்ப இடப்பெயர்ச்சி நிறைவு வருமா இப்படி வருமா இடப்பெயர்ச்சி நிறைவு விளங்குதா விஷயம் விளங்குதா இடப்பெயர்ச்சி நிறைவு வரலாமா ஓகே இடப்பெயர்ச்சி நிறைவு பின்வருமாறு அமையும் சரி சொல்லு அப்போ வேக நிறைவு கட்டு இடப்பெயர்ச்சி நிறைவு கீறிக்காண்டு இடப்பெயர்ச்சி நிறைவு பிறகு கீறிட்டு எங்கேயோ தொடங்கி எங்கேயோ போட்டோம்னா கேள்வி இதான் பிசிக்ஸ் ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ண சொன்னா இங்கேயோ கொண்டே முடிச்சு விட்டோம் இப்ப நான் கிராஃப் கறி காட்ட போறது வந்து சரி கிராஃப் வச்சிருக்கேன் வேக நிறைவு கறி இடப்பெயர்ச்சி நிறைவு சரி நம்ம 6 முடுகள் நிறைவு திருவாப்போம் அப்ப ஏற்றியக்கர் 6 முடுகள் நேரு வரைவ திருவாப்போம் சரி சொல்லுவாப்பம் எனக்கு இங்க விஷயம் இருக்கு வழியாக்கம் எனக்கு இந்த இடப்பேச்சு பூச்சியமாக இருக்க இடப்பேச்சு வழியாக்கம் எனக்கு இடப்பேச்சு பூச்சியம் இந்த இடத்துல இடப்பேச்சு சைவர் எனக்கு கிடப்போர் வருதுன்னா வேகம் சைவருக்கு ஒரு நேரம் ஒன்று இருக்கு டி எடுக்கிறேன் அப்ப என்ன எடுக்கிறேன் இந்த நேரத்தை நான் இதுக்குரிய நேரத்தை அதாவது இந்த பாயிண்ட் நேரத்தை எப்படி எடுத்து விடுறேன் சரிதானே எப்படி எடுக்க போறேன் இந்த நேரத்தை நான் டீஎன் எடுக்கிறேன் அதே போல இந்த நேரம் டீஎன் இந்த நேரமும் என்ன இருக்கு டீஎன் எடுக்கு ஆனா இந்தியால இருக்கிற நேரமும் சமன் விளங்குது அது ஏன்னு சொல்லி போட்டேன் இந்தியால இருக்கிற நேரமும் சமனடாப்பா ஏனென்றா எங்களுக்கு கீழே இருந்து இஞ்ச போறதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்குதோ இங்க இருந்து இஞ்ச வாரத்துக்கும் அவ்வளவு நேரம் தான் எடுக்கும் சோ இந்த துண்டு நேரமும் இந்த துண்டு நேரமும் சமன் பண்ண நடுவில் நிக்கிற நேரத்துல டீ நேரம் மட்டும் எடுக்கிறேன் அப்ப இவ்வளவு டீ என்றா எங்களுக்கு இவ்வளவு என்னது டீ அப்ப மொத்த நேரம் 2T அப்ப இவ்வளவு நேரம் என்னது டீ என்றா அப்ப இது என்னடாப்பா 2T விளங்குதா 2T நேரத்துல இயக்க முடிவடையும் அதான் கதை ஒரு இயக்கத்தை 6000 விதங்கள் பிறகு வருமாடாப்பா ஒரு இயக்கம் இப்படியா நடக்கிற இயக்கத்தை நாங்க 6000 என்ற விஷயம் வரப்போகுது வேக நேரம் அப்படிக்கிறதுனா நம்ம இடப்பெயர்ச்சி நேரம் இப்படி வருது இப்ப 6 முடுகள் நேரம் டீ என்ற விஷயத்துல 6 முடுகள் நேரம் வேற எனக்கு இப்ப இந்த இயக்கம் பூராகவும் ஒரே ஒரு 6 முடுகள் தான் விளங்குது இந்த இயக்கம் பூராகவும் ஒரே ஒரு 6 முடுகள் எனது நிலைக்குத்தாக கீழ் நோக்கி ஜி என்ற 6 முடுகள் அப்ப நான் கீழ் நோக்கிய 6 முடுகளா பாசிட்டிவ் எடுக்க போறேன் கீழ் நோக்கியதான் பாசிட்டிவ் 6 முடுகள் என்று எடுத்துறேன்னு சொன்னா அப்ப ஜி என்ற 6 முடுகள் இந்த இயக்கம் பூராகவும் எனக்கு இருக்க அப்ப வேற என்னது 2T வரைக்கும் என்னது 6 முடுகள் என்னது மாற இல்லை ஒரு 6 முடுகள் தான் ஜி என்ற 6 முடுகள் தான் அந்த உயிர் 6 முடுகள் மாற இல்லை ஜி வரைக்கும் என்னது ஜி வரைக்கும் என்னது ஜி இங்க குறிப்ப மைனஸ் கிஞ்சில கொடுப்பேன் அப்படி கொடுக்கலாது எனக்கு 6 முடுகள் எப்பயுமே ஒரே திசையில இருக்கு அப்ப நான் கீழ் நோக்கியத பாசிட்டிவ் எடுக்கிறேன்னு சொன்னா இங்க கீறுவேன் ஒருவேளை நீ என்னது கீழ் நோக்கியத நெகட்டிவ் எடுத்தாண்டா இப்படி கீறிருக்க ஒன்று இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரலாம் 2T நேரம் முழுவதுக்கும் இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரலாம் அல்லது போனா கீழ் நோக்கிய கீழே அதாவது அக்சலரேஷன் மைனஸ்ல 2T வரைக்கும் கீழ் நோக்கியதாக ஒரு நேர்கோடு ஒன்று வரலாம் விளங்குதா கிடை நேர்கோடு ஒன்று வரலாம் கிடையாடாப்பா இது கிடையா கிடை நேர்கோடு இப்படி வரலாம் அல்லது என்ன செய்யலாம் இப்படி வரலாம் விளங்குதா அது நாங்க எடுக்கிற திசையை பொறுத்தது அவன் கேள்வியில சில பல கேள்வியில சொல்லுவான் சரிதானே
இந்த வேகத்தின் திசையா இதாடு, இந்த திசையா பாசிட்டிவ் வந்தது. எனக்கு அதாவது நோபலா சொல்லுவான், வேகம் இடப்பெயர்ச்சி உடனே சொல்லாமல் மேல் நோக்கிய திசையிலே பாசிட்டிவ் என்றா, இடப்பெயர்ச்சி மேலே இருந்தா பாசிட்டிவ், வேகம் மேலே இருந்தா பாசிட்டிவ், ஆர்முடுகள் மேல் நோக்கி இருந்தா பாசிட்டிவ். அல்லது போன அவனே கல்ல சொன்னான், கீழ் நோக்கி இருப்பவற்றை பாசிட்டிவ் எடுக்க, அல்லது கீழ் நோக்கி இருப்பவற்றை நெகட்டிவ் எடுக்க. என்றா கீழ் நோக்கி இருக்கிற எல்லாமே நெகட்டிவ். கீழ் நோக்கி வேகம் இருந்தா நெகட்டிவ், கீழ் நோக்கி இடப்பெயர்ச்சி இருந்தா நெகட்டிவ், கீழ் நோக்கிய திசையில ஆர்முகள் இருந்தாலும் நெகட்டிவ். அவன் அப்படி சொன்னா அப்படி எடுக்க வரும், அவன் சொல்றதுக்கு ஏற்ற மாதிரி எடுக்க வரும். சும்மா அதே இல்லை, பெரிய விஷயம். இது சும்மா வேலை இல்லை. தொடக்கத்துல கூட பெருசு மாறித்தான் இருப்பான, தொடக்கத்துல பெருசு தானடா. ஓகே, இப்படி அனலைஸ் பண்ணிக்கிற வேணும். அவர் இதுல இருக்கிற நேரம் போனா 2T நேரம். அவர் எனக்கு கீழ் நோக்கிய ஆர்முகள் மாறையில் எப்படி வருது, சரியா? இவர் வேக நேர வகைறான், இடப்பெண் நேர வகைறான், ஆர்முகள் நேர வரைவும் கறி காட்டியிருக்கிறேன். சரி சொல்ல அடுத்த சரி அவன் கதி நேர வரைவு, கதி அதை நான் பிஎண்டு போடல, கதி நேர வரைவு திருவாங்க. கதி நேர வரைவு இருக்கா யோசிப்பான், எடுத்து கதி நேர வரைவை யோசிப்பேன், சரியா? கதி நேர வரைவை யோசிக்க பண்ணா அப்படி சொல்லுவான். கதிக்கு என்ன இல்ல, விஷயத்துல கனியம், எண்ணிக்கணியம், கதி எண்ணிக்கணியம். ஏண்டா இங்க பாரு, கதி வந்து இவர் தான் கதி மாதிரி யோசிக்க, இவரை சும்மா கதி மாதிரி யோசிக்க, திசையை விட்டுட்டு மறந்து யோசி. ஜூவில இருந்து சைவருக்கு வருது. அப்ப எங்களுக்கு கதி நேர வரைவு என்னது, ஜூவில இருந்து வேகம் வரைவு. கதி என்னதுக்கு வருது, கதி வந்து சைவருக்கு வருது. அப்ப எனக்கு குறைஞ்சு கொண்டு வருது, குறைஞ்சு கொண்டு வந்து பிறகு என்ன செய்யுது, சைவர்ல இருந்து கூடிக்கொண்டு போகுது, கூடிக்கொண்டு அதே வேகத்துக்கு அதே கதிக்கு வருது, அதே கதிக்கு வருது. அப்ப நான் கீறினண்டா இப்படி தாங்கிறோம், வி மாதிரி கீறி விடுவேன், இப்படி கீறி விடுவேன். ஜூவில தொடங்கி ஜூவுக்கே முடியுது, ஜூவில தொடங்கி ஜூ என்ற கதியில தொடங்கி ஜூ என்ற கதியிலேயே முடியல. அவ இதுக்கு நேரம் டீன்னு சொன்னா இதுக்கு 2T, என்ன உழவன் டீன்னு சொன்னா உழவன் டீயா தான் இருப்பேன். அப்ப கதி நேர வரைவங்களுக்கு அப்படி வருது, துவாறு வரும், விளங்குதல்ல? கொஞ்சம் பிழைச்சி போட்டுடா, படம் கொஞ்சம் பிழைச்சி போச்சு, சரி பரவாயில்ல, அடிச்சு போடுற கத்துன்னு விளங்குதா? உழவன் டீன்னு சொன்னா உழவன் டீ, அப்ப இது 2T இருக்கு, விளங்குதா? அப்ப இது ஜூ வண்டா இதுவும் ஜூவா இருக்கு, விளங்குதா? அப்ப கதி நேர வரைவு உவாராமை, உவாராமை. எனக்கு கீழ் நோக்கி, அதாவது வேற என்ன நடந்திருக்குது, வேக நேர வரைவுண்ட கீழே இருக்கிற இதை வந்து அப்படியே ஷிஃப்ட் பண்ணி இருக்கிறவங்க மேலேயா ஷிஃப்ட் பண்ணிருக்கோம். கீழே இருக்கிற துண்டா தூக்கி கொண்டே மேல் துண்டா மாத்திருக்கோம். கீழே வந்த துண்டா அப்படியே திரட்டி இதுல பிளஸ்ல போட்டுருக்கோம். அவ்வளவுதான் வித்தியாசம். கதி நேர வரைவு விளங்குது இல்ல? அப்ப வேக நேர வரைவு கதி நேர வரைவு வாங்கினா வேக நேர வரைவு மைனஸ்ல வாரது இருக்கா இருந்தா அதை பிளஸ்ல தெரிவிடு, அதை பிளஸ்ல தெரிவிடு. ஓகே, அத பிளஸ்ல கறி விட்டா ஓகே. அவ எனக்கு கதி நேர வரைவுண்ட படித்திரது அவருமாதானடாப்பா. அதுக்கு திசை பார்க்க தேவையில்ல தரடாப்பா, எனக்கு திசை தேவையில்ல தரடாப்பா. கதி ஒரு எண்ணிக்கை அதுக்கு பேர் இவற்ற படித்த, அதாவது இவற்ற ஆங்கிளும் அப்படியா இருக்கும், சமனா இருக்கும். ஏன்னா எனக்கு இந்த ஒரே ஆர்முகள் இல்ல. அப்ப இது வந்து 10 இல்ல, 10 மீட்டர் செகண்ட் மைனஸ் இல்ல ஜி. அப்ப எனக்கு இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் எப்படியா இருக்கணும், சமனாக இருக்கணும். இதெல்லாம் மாறாயலாம், இந்த ஆங்கிளும் சமனா இருக்கும். ஆனா நான் சொல்றேன் பாரு, இந்த ஆங்கிள் என்ன டிரெக்ஷன் ஆகுது, கிளாக் வாய்ஸ்ல கூறுங்கோணம், இந்த ஆங்கிள் ஆன்டி கிளாக் வாய்ஸ்ல கூறுங்கோணம். மடியாக்கம் இது கிளாக் வாய்ஸ்ல கூறுங்கோணமா இருக்கு, இது என்னது ஆன்டி கிளாக் வாய்ஸ்ல கூறுங்கோணமா இருக்கு. விஷயம் முழங்கவன். அப்ப என்னது, இங்க வந்து நாங்கள் எதையும் உடைச்சு கீறி வச்சுக்கிறோம், ஆர்முகளையும் என்ன செய்கிறோம், 2ஆ உடைச்சிருக்கு. பருமனம் மட்டும்தான் ஆர்முகளுக்கு மட்டும் இருக்கு. இந்த கோணமும் சமன், இந்த கோணமும் சமன்டா பருமன்கள் சமன். இந்த நேர்கோட்டு துண்டத்தின் படித்திரண்ட பருமானம், இந்த நேர்கோட்டு துண்டத்தின் படித்திரண்ட பருமானம் சமன். அப்ப 2 பருமன் படித்திரண்ட பருமன்கள் சமன். ஆனா திசைகளை திசைகளை கதைக்க தேவை, 2 கதி நேர வரைவு தான். நம்ம திசையை நாங்கள் பார்க்க தேவை, திசையை பார்க்க ஒன்று பிளஸ்ல மாத்திரம் கீறுவேன், அல்லது மைனஸ்ல மாத்திரம், 2லையும் மாத்தி கீறையலாம். அதாவது கதி நேர வரைவு தான் விஷயம். அப்ப கதி நேர வரைவை இப்படி கீறலாம். ஓகே, வேற வேகண்ட வரைவு ஆராய்ச்சினாங்கள், இடப்பெயர்ச்சி நேர வரைவு ஆராய்ச்சினாங்கள், ஆர்முகள் நேர வரைவு ஆராய்ச்சினாங்கள், கதி நேர வரைவு ஆராய்ச்சினாங்கள். பாரு, அப்ப கன விஷயம் எங்கேயோ தொடங்கி எங்கேயோ போய் முடிச்சிட்டோம். சரியாடாப்பா, எங்கேயோ தொடங்கி இப்ப என்ன பார்க்க வந்து நானாப்பா, இந்த இயக்கத்துக்கு, அதாவது கீழ் நோக்கி
ஒரு ஆரம்ப வகத்தோட எரியிற இயக்கத்துக்கு என்ன எரியிற இயக்கத்துக்கு ஒரு ஆரம்ப வகத்தோட எரிஞ்சு விட்டா அவர் அடையிற அதிகர் வீரம் எச்சுக்குரிய கோவையத்தான் துணிய வந்தனான். அவர் அடையிற அதிகர் வீரம் எச்சுக்கும் எச்சுக்குரிய கோவையையும் அதிகர் வீரத்தை அடையிறதுக்கு கிடைக்கிற நேரத்தை என்னன்னா துணிய வந்தனான். இதன் மூலம் ஏகபரிமாணமான இயக்க சமன்பாடுகளை பயன்படுத்தி துணிய வந்தனான். ஓகேயா? நான் இப்ப கிராஃபுக்கு போடு, இதுல வச்சு துணியை என்னமோண்டு பார்ப்போம். நான் கொஞ்சம் அப்படியே கிராஃபுக்கு போடு. இதுல வச்சு துணியலாமோண்டா இந்த எச்ச எப்படி கண்டுபிடிப்பேன்? எச்சோட உயரத்தை எப்படி கண்டுபிடிப்பேன்? வேக நிறைவானது அடைக்கிற பரப்பு எனக்கு பாரு, இந்த வேக நேர் திசையில குறைஞ்சு செய்வராக. அப்ப இவ்வளவு பரப்பை நீ கணிப்பான்னு சொன்னா, இவ்வளவு பரப்பளவை கணிப்பான்னு சொன்னா அது உனக்கு என்னத்துக்கு சமனா இருக்கும்? எச்சுக்கு சமனாக இருக்கும். எச்சுக்கு சமனாக இருக்கும். இது எச்சண்டாடாப்பா, இதுவும் எச் தான். விளங்குதா? இது எச்சண்டா உனக்கு இதுவும் என்னது? எச் தான். ஆனா ரெண்டும் பேர், ஒன்று பிளஸ்ல இருப்பார், மற்றது நெகட்டிவ்ல இருப்பார். அப்ப ரெண்டும் கூட்டுப்பட்டவங்களுக்கு என்னது? மொத்த இடப்பெச்சு பூச்சி வரும், விளைவு இடப்பெச்சு சைவர் ஆகும். அதன் ஆரம்ப இடத்துல தொடங்கி இங்க ஆரம்ப இடத்துக்கே முடியும். இந்த இடத்துல தொடங்கி திருப்பி இந்த இடத்துலயே முடியுது. விளங்குதா? அதே மாதிரி இந்த தொடங்கி அதே இடத்துலயே முடியுது. அதான் விஷயம். விஷயங்கள் இருக்கிறாப்பா, விஷயங்களை பாரு. இது இவ்வாறு விஷயங்கள் இருக்கிற ஒரு ஆராயவே, ஒரு இயக்கத்தை ஆராயணும் சொன்னா விஷயங்கள் ஆராயலாம். இப்படி ஆராயம். அப்ப எனக்கு இந்த ஒரு